ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம். லக்னத்திலிருந்து 4ஆம் வீட்டிலே கேது அமைந்தால் அது எப்படிப்பட்ட பலனை வழங்கும் என்று காண உள்ளோம். புலிப்பாணி சித்தர் 4ஆம் வீட்டிலே கேது அமைந்தால் அது தோஷம். இந்த கேதுவோடு மாந்தி என்று சொல்லப்படுகின்ற குளிகனும் இணைந்து விட்டால் அது தாயின் உயிருக்கும் கண்டத்தை ஏற்படுத்தும் என்று தன்னுடைய பாடலிலே குறிப்பிடுகின்றார். கேளப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு, கெடுதி செய்யும் செம்பாம்பு நாளில் நிற்க சீலப்பா ஜனித்த மனை சுத்த பாழாம் சென்மனுக்கு கிரகமுண்டு விதியும் கூறு ஊலப்பா குளிகனுமே சேர்ந்து நிற்க குடியிருக்க குச்சில்லை கறவையில்லை ஆலப்பா அன்னைக்கு தோஷம் தோஷம் அத்திடலில் அரவுக்கு சாந்தி செய்யே என்று பாடுகின்றார் புலிப்பாணி சித்தர். இந்த 4ஆம் வீடு சதுர்த்த கேந்திரம் எனப்படும். கேந்திரங்கள் 4மே மிக மிக முக்கியமானவைகள். முதல் வீடு, 4ஆம் வீடு, 7ஆம் வீடு, 10ஆம் வீடு. இந்த 4 வீடுகளும் கேந்திரம் எனப்படும், விஷ்ணுஸ்தானம் எனப்படும். இந்த 4 வீடுகளில் இந்த 4ஆம் வீட்டில் செம்பாம்பு என்று சொல்லப்படுகின்ற கேது அமைந்து விட்டால் ஜெனித்த மனை சுத்த பாழாம், அந்த ஜாதகன் பிறந்த அந்த மனையானது பாழாய் போகும் என்று குறிப்பிடுகின்றார். 4ஆம் வீடு வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனம், வித்தை, தாய் இவைகளையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடு. அப்படிப்பட்ட இந்த வீட்டிலே கேது அமைந்தால் அந்த ஜாதகன் ஜனித்த மனை பாழாய் போகும் என்று குறிப்பிடுகின்றார். குலப்பா குளிகனுமே சேர்ந்து நிற்க குடியிருக்க குச்சி இல்லை கறவை இல்லை ஆலப்பா அன்னைக்கு தோஷம் தோஷம். இந்த கேதுவோடு குளிகனும் சேர்ந்து நின்று விட்டால் அந்த ஜாதகனுக்கு குடிசை கூட இல்லாமல் போகும். பசு கன்று முதலிய பாக்கியங்கள் இல்லாமல் போகும். இந்த ஜாதகனுடைய அன்னைக்கு தோஷம் ஏற்படும் என்று குறிப்பிடுகின்றார் புலிப்பாணி சித்தர். அத்திடலில் அரவுக்கு சாந்தி செய்ய, இந்த ஜாதகன் ஜனித்த மனையிலே ராகுகேது தோஷ பரிகார பூஜை சாந்தி பூஜை செய்வது சிறப்பு. அரவுக்கு சாந்தி செய்ய என்று குறிப்பிடுகின்றார். அரவு என்றால் சர்ப்பம். நாக தேவதைகளுக்கு பூஜை செய்வது சாந்தி செய்வது, அந்த ஜாதகன் ஜனித்த மனையிலே பூஜை செய்வது இதற்கு பரிகாரம் என்றும் குறிப்பிடுகின்றார். இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.